ஒரு சதவீதம் சொல்யூஷன் ஒர்க் அண்ட் லைஃப். இந்த புத்தகத்தோட ஹீரோ கென். அவர் ஒரு சனிக்கிழமை காலையில அவர் பையன் விளையாட போயிருந்த ஃபுட்பால் கேம பார்க்க போயிருந்தாரு. லாஸ்ட் இயர் இதே ஃபுட்பால் டீமோட தான் அவர் பையன் டீம் தோத்துச்சு. அதனால இந்த தடவையும் அவர் பையனோட டீம் தோத்துருன்னு ஆர்வமே இல்லாம தான் அவர் இந்த மேட்சை பார்க்க வந்திருந்தாரு. ஆனா அவர் பையன் அன்னைக்கு அவ்வளோ சூப்பரா விளையாண்டாரு. அவருக்கே ஆச்சரியம், நம்ம பையனா இவ்வளோ சூப்பரா விளையாடுறான்னு. அவர் பையன் மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபுட்பால் டீம்ல இருந்த அத்தனை பசங்களும் நல்லா விளையாண்டாங்க. பால்ல பாஸ் பண்றது, அவங்களுக்குள்ள இருந்த கம்யூனிகேஷன், அவங்க கோல் போட்ட விதம்னு எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே இவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்கன்னா புது கோச் வந்திருப்பாரு போல. அதனாலதான் எல்லாரும் இவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அதே பழைய கோச் தான் நின்னுட்டு இருந்தாரு. அந்த கோச் முகத்திலையும் அப்படி ஒரு தேஜஸ். அவர் கண்கள்ல கவனக்குறிப்பை பார்த்து நம்ம கென்னுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். எப்படிடா அந்த கோச் உள்ள திடீர்னு இவ்வளவு சேஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவர் பையன் அழகா ஒரு கோல் போட்டு மேட்ச் வின் பண்றான். அதுக்கப்புறம் கேன் நேரா அந்த கோச் கிட்ட போய் பையன் ரொம்ப சூப்பரா விளையாண்டான், அவனை இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் பண்ண காரணம் நீங்க தான், சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்ககிட்ட கூட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாரு. அதுக்கு அந்த கோச் வாங்க நம்ம அந்த மரத்தடியில உட்கார்ந்து பேசலாம்னு கூப்பிட்டு போனாரு. அங்க அந்த கோச் சொல்றாரு, என்னோட லைஃப் ரொம்ப பிரமாதமாவும் போகல, அதே சமயம் படு மோசமாவும் போகல, ஏதோ சுமாரா போய்கிட்டே இருக்கு. ஆனா என்னாலையும் ஏதோ சாதிக்க முடியும்ன்ற எண்ணம் மட்டும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அது எப்படின்னா தெரியல. நான் இப்படி என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே ஒலிம்பிக்ஸ் கேம் பத்தியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அது என்ன ரிசர்ச்னா, ஒலிம்பிக் கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு ரிசர்ச் தான். ஃபர்ஸ்ட் 2006ல டொரினோல நடந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை போட்டு பார்த்தேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்தவருக்கும் 4வது வந்தவருக்கும், அதாவது தங்க பதக்கம் ஜெயிச்சவருக்கும் எதுவுமே ஜெயிக்காதவருக்கும் டிஃபரன்ஸ் வெறும் 1.8 செகண்ட் தான். பர்சன்டேஜ்ல பார்த்தா வெறும் 0.9% தான். நான் உடனே அந்த போட்டி மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ஸ்ல நடக்கிற ஓட்ட போட்டிகள், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, பளுதூக்கு போட்டின்னு எல்லா கேம்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுல ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் இடையில இருந்தது வெறும் 1% தான். சில கேம்ஸ்ல அது 1%த்திற்கும் அதிகமா இருக்கும், சில கேம்ஸ்ல 1%த்திற்கு கம்மியாவும் இருக்கும். ஆனா ஆவரேஜா 1% தான். அதாவது தங்க பதக்கம் ஜெயிச்சவனுக்கும் எதுவுமே ஜெயிக்காதவனுக்கும் இருக்கிற இடைவெளி வெறும் 1% தான். 2008ல பீஜிங்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில ஆண்களுக்கான பட்டர்ஃப்ளை நீச்சல் போட்டியில ஃபைனல்ஸ்ல 8 பேர் கலந்துகிட்டாங்க. அதுல மைக்கேல் பிளட்ஸ் என்றவரு ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் தூரம் வரைக்கும் 7வதா தான் வந்துட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த 50 மீட்டருக்குள்ள தனக்கு முன்னாடியே நீந்திக்கிட்டு இருந்த 5 பேரை முந்தி செகண்டா வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான் பண்ண மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்த சிற்பிய வீரர் மில்லரோட சேர்ந்து மைக்கேல் பெல்பும் ஸ்விம்மிங் தவிர தொட்டுட்டாரு. மைக்கேல் பிப்ஸ் மில்லர் 2 பேருமே ஃபர்ஸ்ட் நினைச்சோம். ஆனா ரிசல்ட்ஸ் பார்த்தா மில்லர் 50.59 செகண்ட்ஸ், பெல்ஸ் 50.58 செகண்ட்ஸ், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான். அதனால அவர் ஃபர்ஸ்ட், அது பண்ணாததுனால மில்லர் செகண்ட். அவ்வளவுதாங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல இருக்கிறது 1% தான், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான். நம்ம வழக்கமா பண்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணா மட்டுமே போதும், நம்ம சக்சஸ் ஆயிடலாம். அதுக்கு கென் கேட்டாரு, அதெல்லாம் சரிதான், டேட்டாஸ் எல்லாம் ஒலிம்பிக்கு ஒர்க் ஆகும், நீ ஏன் லோக்கல் ஸ்கூல்ல கோச் இத 1% வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஆயிட முடியுமான்னு கேட்டாராம். அதுக்கு கோச் சொன்னாரு, நாம அவங்க மாதிரி ஆக வேண்டாம், நாம நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு % முன்னேறட்டும் நினைக்கிறோம், அடுத்த ஒரு % முன்னேறட்டும், இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, இதை ஆல்ரெடி எப்படி லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு டீமே இருக்குதுன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என் ஃப்ரெண்ட் அந்த டீம் கிட்ட கூட்டிட்டு போனா, அவங்க சொன்ன இன்புட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணதால தான் இந்த வளர்ச்சின்னு கோச் சொன்னாராம். கென், நீங்க ஆசைப்பட்டா உங்களையும் அந்த டீம் கிட்ட கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் என்ன அந்த கோச் கூட்டிட்டு போறாரு. அந்த டீம்ல ஃபுட்பால் கோச், ஒரு பெரிய கம்பெனியோட சேல்ஸ் டீம் மேனேஜர், ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபசர், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஒலிம்பிக் அத்லெட், 6 பேர் இருந்தாங்களாம். அண்ட் பிறகு இந்த 6 பேரையும் கென் தனித்தனியா மீட் பண்றாரு. அவங்க சொல்ற விஷயங்களை அழகா நோட் பண்ணி கென்னும் தன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு இந்த 1+ சொல்யூஷன் போட புக்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள். எந்த புத்தகமுமே நம்ம படிச்சா மட்டும் போதாது, அதுல சொல்லி இருக்க விஷயங்களை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க டெய்லி காலையில 7 மணிக்கு வழக்கமா எழுந்துக்கிற ஆளுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து நாள்ல இருந்து காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மறுநாள் காலையில 5 மணிக்கு எழுந்துக்க முடியுமா? அப்படியே எழுந்துச்சு இருந்தாலும் ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்புறம் திரும்ப 7 மணிக்கு. அதுதான் இப்போ நாம இந்த இடத்துல தான் ஒரு சதவீதம் சொல்யூஷன் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க வழக்கமா 7 மணிக்கு எழுந்துக்கிற ஆளு, ஒரு சதவீதம் சொல்யூஷன் படி 4ல இருந்து 650க்கு எழுந்துக்கணும். உங்க மனசும் அப்ப 5 மணிலாம் இல்ல, 10 நிமிஷம் முன்னாடி தானே இயர்லியா எழுந்துக்க சொல்றான். எழுந்துச்சா போச்சுன்னு மனசு குஷி ஆயிடும். 3-4 நாள் ஃபாலோ பண்ண பிறகு நீங்க யூசுவலா 650க்கு எழுந்துக்கிற ஆளா மாறிடுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் ஒரு சதவீதம் சொல்யூஷன் 640, 630, 620, 610ன்னு மாத்தி, இப்படி நீங்க ஒரு % முன்னேறினா கூட போதும். 45 நாட்களிலேயே அலாரம் அடிக்கலனா கூட 5 மணிக்கு எழுந்துக்கிற ஆளா மாறிடுவீங்க. மேலும் பல வெற்றி பெற்ற மனிதர்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ்
ஸ்டார்ட் ஸ்டோரிஸ், புக் ரிவ்யூஸ் இதையெல்லாம் தொடர்ந்து இந்த சேனல்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.